Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே வந்து வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங்க்கு வந்து இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? மைக் ஆன் பண்ணிருக்கல, சம்டைம் என்னை மீறி கன்ஃபியூஸ் ஆயிடுறேன் நானு. அம்மாச்சிக்கு வந்து எல்லாருமே வந்து மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அன்னையர் தின வாழ்த்துக்கள் கண்டிப்பா அவங்கள்ட்ட நான் சொல்றேன். ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நானே இப்போ சொல்லும் போது உங்களெல்லாம் வச்சு கேக்குறாங்கன்னு சொல்ல வேணா, சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே நல்லபடியா மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா அது ஜூன்ல தான் வரும், ஃபாதர்ஸ் டே வந்து வரும். சோ அது தந்தையும் போட்டுருவோம். சரிங்களா? சோ நான் மேக்சிமம் ஃபாதர்ஸ் டேக்கு இந்த அளவுக்கு எல்லாரும் பண்றத நான் பார்த்தது ரொம்பவே கம்மி. ஆனா அன்னைக்கு அவங்க முதுகெலும்பே அவங்கதான், அந்த வீட்டோட முதுகெலும்பு. சோ அம்மா செய்யறது சில விஷயங்கள் தெரியும், அப்பா செய்யற சில சாக்ரிஃபைஸ் தெரியவே தெரியாது. சோ அதனால அப்பாவுமே போட்டுடும். பிள்ளைங்கள்ட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பா தான் இம்பார்ட்டன்றத நம்ம சொல்லியே வளர்க்கணும். எல்லா பெற்றோருமே அம்மாவோட ஈஸியா வந்து டக்குன்னு கனெக்ட் ஆயிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா மேலதான் இப்ப வீட்டுக்கெல்லாம் வந்து அப்பான்னு குதிப்பாங்க, பசங்க எல்லாமே இருக்கும். ஆனா சைலண்டா ஒரு இது நம்ம கூட, நம்ம மதரோட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சரிங்களா? இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லணும், அப்பா படுற கஷ்டங்கள் எல்லாமே. ஆஃபீஸ் போறாங்களா, இல்ல வேலைக்கு போறாங்க, இந்த வேலை பாக்குறாங்க, அவங்க எப்படி வந்து இந்த பொருள்லாம் உனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியே கொண்டு வரணும். ஏன்னா கஷ்ட நஷ்டங்கள் தெரியணும் எல்லாமே. நம்ம எல்லாம் வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு எவ்வளவு ஏங்கி வாங்கியிருக்கோன்றது இப்பெல்லாம் அசால்ட்டா, ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட அசால்ட்டா எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே புதுசா போட்டுட்டு இருக்கோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி, பொங்கல் அதுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுதான் அந்த வருஷம் ஃபுல்லாவே நமக்கு புது ட்ரெஸ்ஸா வந்து இருக்கும். அதெல்லாம் இப்ப நினைக்கும் போது ஒரு நாள் போட்டுட்டு வைக்கிற ட்ரெஸ் எல்லாம் நம்ம எவ்வளவு இப்போ வச்சிருக்கிறோம். அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. ஆனா இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு இல்லை. ஆனா நம்ம வந்து அது அவ்வளவு ரசிச்சோம். ஒரு விஷயம் ஏங்கி கிடைக்கும் போது அதற்கோட மதிப்பே அதிகம் இல்லையா? இப்ப அசால்ட்டா கிடைக்கும், அதோட அந்த ப்ரீசியஸ்னஸ் இல்லாம போச்சு. நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும். இப்ப அந்த தீபாவளி வந்துருச்சுன்னா அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட், பொங்கல் வந்துருச்சுன்னா அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும். அப்போ அவ்வளவு ஒரு விஷயம். ஒரு சில டைம்ல தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸையே பொங்கலுக்கு போட்ட காலங்களும் உண்டு. நம்மலாம் இப்படி, நம்ம விட நம்ம பெற்றோர்கள் வந்து இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க, சந்தை கடையில வந்து ட்ரெஸ் வாங்கி போட்டோம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள். சோ இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே அசால்ட்டா கிடைக்குது. ஆனா அதோட அருமை வந்து தெரிய வைக்கணும் நம்ம. சோ அதுதான். அதனால தந்தையர் தினம் அடுத்த மாசம் வந்து ஃபாதர்ஸ் டே வருது. சோ அதனால அதையுமே வந்து நல்லா வந்து அவங்களையுமே போட்டணும். அவங்கதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு விஷயம். அம்மா அப்பா ரெண்டு பேருமே யாரையுமே வந்து ஏத்தி இறக்க கூடாது. அதுதான் என்னோட இது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபாதர்ஸ் டேக்கு எப்பவுமே என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரே மாதிரி இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, 3 பேருக்கும் ஒரே மாதிரி ஷர்ட் எடுத்து அந்த மாதிரிதான் எப்பவுமே பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது அந்த மாதிரிதான் பண்ணுவேன். சோ ஏதோ ஒரு சின்ன கேக் கட் பண்ணா கூட அவங்களுக்கு ஒரு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சோ அதான் நான் வந்து சொல்றேன். சோ மறந்துடாதீங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மதர்ஸ் டே வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, காலைல ஒரு ஷார்ட்ஸ்லயே போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ரொம்ப கியூட்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவுமே வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அம்மாச்சிக்கு, மாமியாருக்கு மட்டும் தான் பண்ணுவோம். அப்புறமா இப்போ எப்பவுமே ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து நம்ம பசங்க வந்து குட்டி குட்டியா இருக்காங்களா, ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து என்னோட பொண்ணு மாதிரி, அப்படி அந்த மாதிரி கேட்டகரியில இருந்தனாலேயே சொல்ல மாட்டாங்க, எப்பா நீங்க வந்து இதை கூட செய்ய மாட்டீங்க, எனக்கு செஞ்சிருக்கலாமே அப்படிலாம் நான் கேட்போம். ஒரு சில நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த தடவை கேக்கு பண்ணாங்க, கேக்கு வாங்கினதுக்கு வேற ஏதாவது வாங்கிருக்கலாம்ல, 2 பேரும் சேர்ந்து ஒரே கேக்கை வெட்டிருப்போம்ல அப்படின்னு சொல்றோட ஆடு அப்பாச்சியும். 2 கேக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சோ அதான். சோ ஒரு நிமிஷம் இருங்க. 2 பேரும் அந்த சைடு வந்து பாத்ரூம் போயிருப்பான் போல பெரிய பையன், சின்னவனும் பின்னாடி போயிட்டு கதவை சாத்தி விளையாண்டுட்டு இருக்கான், கையை நச்சுக்கும் இல்லையா. சோ அதான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வந்தேன் நானு. அதான். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இப்படிதான் வந்து பண்ணுவோம் நாங்க.
அவங்க தான் பெரியவங்க. நமக்கு எனக்கு அந்த மதர்ஸ் டேல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்காது. நமக்கு இப்ப என்ன, நம்ம பிள்ளைங்க வளர்ந்து வந்து அவங்க செய்யும் போதுதான் அது வந்து ஒரு உண்மையாவே இதுவா இருக்கும். இப்ப வந்து ஹஸ்பண்ட் வந்து செஞ்சது உண்மையாவே அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு மதர்ஸ் டே. சோ அதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவகோட்டையில ஒரு சிஸ்டர் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாமியார நானும் அம்மாச்சி தான் சிஸ்டர் சொல்லுவோம் எங்க தேவக்கோட்டை சைடு. சோ எல்லாமே எங்கிட்ட சிவகங்கை மாவட்டம் இந்த சைடு ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி தான் சொல்லுவோம் பெரும்பாலும், அம்மா பெத்தவங்கள. சோ அதான். சோ இப்போ எனக்கு வந்து இவங்க அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொந்த அம்மாச்சியோட தங்கச்சி. சோ சின்னம்மா மக அப்படின்னு சொல்லுவோம்ல, சின்னம்மானா சித்தி பொண்ணு அந்த மாதிரி இந்த அம்மாச்சி. அதனாலதான் சோ அதான் சொந்தத்துல கல்யாணம் பண்ணோம்னா அப்படித்தானே. சோ நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எங்க அம்மாவுக்கு சித்தி பையன், அவங்களதான் கல்யாணம் பண்ணிருக்கோம். புரிஞ்சுக்கிச்சுங்களா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், ஆனாலும் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல எனக்கு. சோ அதனால வந்து அம்மாச்சின்னு தான் நாங்க வந்து கூப்பிடுவோம். அதுதான். ஆனா நாங்க வந்து அவ்வளவா பாத்துக்கிட்டது இல்லை. இவங்க வந்து டெல்லிக்கு வந்துட்டாங்க இல்லையா, சோ நான் பாத்துக்கிட்டது இல்ல. இந்த மேரேஜ் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து பழகுனது. நிறைய பேர் நினைக்கலாம், சொல்லுவாங்க ஒரு சிலர், நீங்க சொந்தமா இருக்கிறதுனால நல்லா க்ளோஸ்டா இருக்கீங்க போல அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. எத்தனை பேர் சொந்தத்துல கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல. நிறைய பேர் இல்ல. அது போக எதுன்னு சொல்லுவாங்களா, அந்நியமா இருந்தாலும் சொந்தமா இருந்தாலும் குணம்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு குணம் இருக்குது. சோ அது படிதான் நடந்துப்பாங்க. சரிங்களா? அதுதான் என்ன சொல்றீங்க. சோ அதான் லைட் போட்டா கூட பயமா இருக்கும் சிஸ்டர் எனக்கு. சின்ன பிள்ளைல உண்மைதான், லைட் போட்டிருந்தா கூட அது நைட் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெயின்ற மாதிரி நைட் ஆயிடுச்சுனாவே வெளிச்சமா இருந்தா கூட நானுமே போறதுக்கு பயப்படுவேன், இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போறதுக்கு. அப்பெல்லாம் சின்ன பிள்ளைல. ஆனா இப்போ ஓரளவுக்கு பாருங்க, பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம தனியா தான் இருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து 8 மணிக்கு மேல வருவாங்க, அம்மாச்சி வந்து 10 மணி ஆயிடுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் அதை பழகிக்கிட்டோம் இல்லையா, அனுபவம் தாங்க. இப்படிதான் ஒரு தாய்மை இவ்வளவு விஷயத்த நமக்கு வந்து கொடுக்குது பாத்தீங்களா, அது பெரிய விஷயம் இல்லையா? அப்படியே ஒரு ஆலயம் மாத்திருது. சின்ன பிள்ளைங்கள்ல இது இல்ல அது சொல்லிட்டேன். 10 days ஊருக்கு போயிருந்த சிஸ்டர், அதான் உங்களோட வீடியோஸ் பார்க்க முடியல, பேச முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எப்பயுமா வந்து லீவ் விட்டுருக்காங்க, கண்டிப்பா எல்லாருமே வந்து போயிருப்பீங்க. அங்க உள்ள சுச்சுவேஷன்ஸ், அங்க உள்ள நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிதான் நினைப்போம் யாரா இருந்தாலுமே. சோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நார்மல் விளாக் தான் போட்டுட்டு இருக்கோம், டிப்ஸ் ரெசிபிஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். சோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே லீவை. எனக்குமே அதெல்லாம் வரைக்கும் வந்து ஆசையா இருக்கும். இருந்தாலும் இப்பதானே வந்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. நிறைய எக்ஸ்பென்சிவ் இருக்கு இல்லையா. நம்ம இப்போ ஒரு 6 monthsலயே 2 times வந்துட்டு வந்தாச்சு. அதெல்லாமே யோசிக்கணும் இல்லையா. நம்ம சம்பாதிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி டிராவல்லே போயிடுச்சுன்னா என்ன பண்றது. ஒரு சிஸ்டர் சங்கர்ன்ற ஐடியில உள்ளவங்க சிஸ்டர் வந்து எனக்கு வந்து 79 kgன்னு சொல்லியிருந்தாங்க. அது கீழே நீங்க எவ்வளவு குறைச்சிருக்கீன்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அப்ப வந்து 87ல இருந்து 79 வந்திருக்கதா சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், நீங்க தொடர்ந்து உங்களோட முயற்சியை கொடுங்க, கண்டிப்பா குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் 5 days ஒன்ஸ் 1/2 kilo வந்து குறையுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல நம்பர்ல மாறலனாலும் இன்ச்சஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். நான் இதாவது ரிப்பீட்டடா சொல்றேன். ஸோ எதையுமே கவலையா எடுத்துக்கிறாதீங்க. ஏதாவது தப்பு பண்றீங்களா மைல்டா பாருங்க. நைட்டு ஃபுட்டு வந்து லைட்டா எடுத்துக்கோங்க. நான் சொல்ற மாதிரி 6:30 to 7 சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து எதுவும் எடுத்துக்கிறாதீங்க. தண்ணி நல்லா குடிங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். நைட் லேட்டா சாப்பிடுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த டைத்துல தான் நமக்கு வெயிட் லாஸ் நடக்கக்கூடிய டைம். சரிங்களா? சோ அதனால புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எப்ப சிஸ்டர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுவீங்க, சீக்கிரமா போடுங்க, 21 days ஆகுது போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 2 weeksல வந்து கண்டிப்பா நான் வந்து போட போறேன். சோ அதனால கவலையப்படாதீங்க. சோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எப்ப நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் கேட்டுட்டு இருந்தீங்க. 2 weeksல கண்டிப்பா நம்ம அதுக்குள்ளேயே வந்து நான் உங்களுக்கு போட போறேன். சோ ஸ்டே கனெக்டட். நிறைய சப்போர்ட் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுன்றக்கா ரொம்பவே கவலையோட நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சோ அதனால ஷேர் நிறைய பண்ணி விடுங்க. சரிங்களா? சோ அதான். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுன்னா, வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருமணம் கால அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா இன்னைக்கு நம்மளோட 59.40 வந்து இருக்குது. அப்படியே கம்மியாயிட்டு வரையிலே நம்ம வந்து ஏதாவது வந்து சீட் பண்ற மாதிரி ஆயிடுதுங்க. என்னன்னா கேக்கு அதெல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அதான். அதுக்கப்புறம் காலைல எம்டி ஸ்டமக்ல பிளாக் காஃபி தான் வைக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், அண்ட் அது கூட ஹாட் வாட்டர் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆரம்பிச்சிட்டேன். அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டுட்டு 2 பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. ஸோ இன்னைக்கு வந்து சிம்பிளா பிரெட் தான் டோஸ்ட் பண்ணி முடிச்சுக்கலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கோதுமையில செஞ்ச பிரெட் தான், ஸோ அதனால தான் நாங்கள் எங்கள் வீட்டில் அதான் வந்து பயன்படுத்துவோம். நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிட்டு அதில் பட்டர் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கொடுத்துடலாம். காஃபி வச்சு வாழைப்பழம் வச்சு அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்குமே எப்பவும் போல வந்து பிரெட்டு காஃபி தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சேமியா தான் அவங்களுக்கு வந்து நல்லா கடலைப்பருப்புலாம் போட்டு வெங்காயம் தக்காளி வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு தக்காளி சேர்த்து பண்றதுனால இதுக்கு வந்து ஷெடிஸ் தேவைப்படாது, ஸோ அதான் போட்டு கிண்டியாச்சு. இது வந்து வறுத்த சேமியா, இதுவுமே கோதுமையில செஞ்ச சேமியா தான் வந்து எப்பவுமே பயன்படுத்துவோம். ஸோ அதுதான் வந்து பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட்க்கு ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு ஒரு பாக்ஸ்ல வெள்ளரிக்காய் வச்சு பேக் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து அங்கே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க, ஸோ அதனால இங்க உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு இது கரெக்டா இருக்கும். ஸோ அவங்க ஆஃபீஸ் காப்பீடிய பாருங்களேங்க, என்னம்மா காத்து அடிச்சிருக்கு பயங்கரமா, அப்பப்போ என்னமோ சூறாவளி பேய் காத்து மாதிரி அடிக்குதுங்க. அதெல்லாம் கிளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வந்து சேமியா வச்சு தான் நான் வந்து சாப்பிட்டேன். அதில் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், இதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சேமியா தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கு 11 மணிக்கு மேலே கொடுப்போம் இல்லையா டீ காஃபி. ஸோ அவங்களாம் வந்து முன்னாடி இருந்து நிறைய டீ காஃபி குடிச்சவங்க, அந்த காலத்துலலாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதான் அது இஞ்சி போட்டு டீ தான் வந்து பண்ணிட்டு அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் எல்லாமே கிளீன் பண்ணி விட்டு பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேக் நேற்று மதர்ஸ் டேக்கு கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்து அதில் பிள்ளைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அது வந்து மறுநாள் வச்சு சாப்பிடும்போதே ஒரு டேஸ்டா இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸ் நானுமே வந்து சாப்பிடலான்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் லேயர் கேக்கு, மேல வந்து க்ரீம் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கேக்கு நல்லா இருந்ததுங்க, சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ள வந்தாச்சு, சமையல் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு நேற்று வச்சு அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு இருந்ததா, அதையும் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒலை வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை களைஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு சிம்பிளா தான் வந்து முடிக்க போறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒலையை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கர்ல துவரம் பருப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். என்ன பண்ண போறேன்னா கீரை கொஞ்சம் இருக்குது, ஸோ அதை வந்து ஒரு பருப்பு குழம்பு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கர்ல அந்த நம்ம சேர்த்தோம்ல துவரம் பருப்பு, அதனால வாஷ் பண்ணிட்டு தேவையான தண்ணி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கலாம், சரிங்களா. அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு சைடு வந்து குக்கரை வச்சு விட்டாச்சு, ஒரு சைடு ஒலை வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மூணாவது அடுப்பு என்னன்னு தெரியல, எரிய மாட்டேங்குது, செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கீரையெல்லாம் ஆஞ்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆஞ்சிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கிட்ட சோறும் வெந்துருச்சுங்க. ஸோ அதை வந்து கையோட வடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் தான், டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனாலதான் வந்து அப்படி மெதுவாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சோறை வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கீரையை வந்து இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்களேன், இந்த மாதிரி கீரை போட்டு பருப்பு போட்டு போடுறது டேஸ்ட் நல்லா இருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ணா சூப்பரா பருப்புலாம் வெந்துருந்துச்சா, அதுல வந்து நம்மளோட கீரையை வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வேக வச்சு எடுத்துக்க போறோம். டக்குன்னு அது கீரை சுருண்டுரும், டக்குன்னு வெந்துரும். ஸோ அவ்வளவுதான். கீரையை மட்டும் வந்து மூடி குக்கர்ல வைக்க கூடாது. ஸோ அதான் அதை எப்பயுமே மூடி போட்டு கீரையை வேக வைக்க கூடாது. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்தலாம் சொல்லிட்டு கடுகு சீரகம் வரமிளகாய் பூண்டு பெருங்காயத்தூள்லாம் போட்டு நல்லா தாளிச்சு கொட்டியாச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு மோர் சோறு மாதிரி வந்து வச்சுட்டு அவங்களுக்கு இந்த வெயிலுக்கு அதான் பிடிக்கும்னு சொல்லுவேன். அந்த புளிக்குழம்பு இருக்குல்ல, கத்திரிக்காய் முருங்கை புளிக்குழம்பு, அது கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சு அப்புறம் கீரை எல்லாம் வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் ரைஸ் நிறைய அந்த கீரை பருப்பு போட்டு அப்புறம் அந்த புளிக்குழம்பு கொஞ்சம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கு பிள்ளைங்களை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டு கவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவரை கூட்டிட்டு போக கிளம்புனா இவரும் கிளம்பி வந்தாரு. அவனை விட்டுட்டு வந்தா கீழே இங்க பாருங்களேன், இந்த படியில இருந்துட்டு அவங்க வந்து ஏறி தொங்கிட்டு இருக்காராம் பாருங்களேன், விளையாட்ட பாருங்க.
தொங்கு ராஜா தொங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த ஒரு விளம்பரம் வரும் பாத்தீங்களா, ஹைட் ஆகுறதுக்கு. சோ அதனால அவர் ட்ரை பண்றாரு போல இருக்கு. அதுக்கப்புறமா கீழே இருக்க ஒரு இலை அழகா இருந்தது, எடுத்து அவங்க முட்டி போட்டு எனக்கு கொடுக்குறாங்களா பாத்துக்கோங்க. அவங்க அண்ணன் கவன் பண்ணுவான் இல்லையா, அதே மாதிரி இவனும் பண்றான் அழகா. சோ அதுக்கப்புறம் மாடிக்கு வந்துட்டு துணி வந்து பாத்தீங்கன்னா அந்த கியூடு இல்லாதனால அப்புறம் ஆர்டர் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா இப்பதான் வந்து மிஷின்ல துணியவே போட்டு விடுறேன். போட்டு விட்டுட்டு அப்புறமா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டுட்டு அவங்களுக்கு இந்த காரா பூந்தி தான் வந்து வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸா அதை தான் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் மிஷின்ல துணி ஆயிடுச்சு, சரி அதெல்லாம் காய போடலாம் அப்படின்ட்டு காய போட்டாச்சு. நாளைக்கு எடுத்துக்கலாம் காலையில, ஏன்னா இப்போ வந்து வெயில் சஞ்சிருச்சு அதனால. அதுக்கப்புறமா ஒரு அதிரசம் தாங்க நான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து எடுத்துக்கிறேன். என்னதான் அவ்வளோ ஸ்வீட்லாம் வந்தாலும் அந்த அதிரசம் ஒரு டேஸ்ட் தானே. ஸோ ஒரு அதிரசம் சூப்பர் ஸ்நாக்ஸ் ஆச்சு. இவங்க வந்து பாட்டு போட்டுக்கிட்டு 2 பேரும் டான்ஸை பாருங்களேன், என்ன டான்ஸ் ஆடுறாங்கன்னு. நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ எதையோ ஒன்று ஆடட்டும், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்குமென்ட்டு விட்டாச்சு. அந்த மாதிரி பப்போ போட்டு விடுவேன் நான். அதுக்கப்புறமா டின்னர் பண்றதுக்காக கிணக்குள்ள வந்தாச்சு. என்ன பண்ண போறேன்னா தக்காளி சட்னி தான் வந்து பண்ண போறேன். சிம்பிளா ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் வரமிளகாவும் காரத்துக்கு ஏற்றுக்க நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு கலப்பு சட்னி மாதிரி நல்லா இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் அது கூட உப்பு சேர்த்து நம்ம வந்து வதக்குவோம் இல்லையா, அதே மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கியாச்சு. இதை அப்படியே ஆற வச்சு அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு இன்னைக்கு வந்து கொடுக்கலாம்னு தோணுச்சு. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டினா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குல்ல. சூப்பரா தாளிச்சு கொட்டி சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி தான் வச்சிருக்கிறேன். அப்புறம் தோசை வந்து ஊத்தினேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஊத்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா நெய் போட்டு தான் வந்து ஊத்தினேன். ஸோ தோசை கலர் என்னடா சேஞ்சா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை பொடி வந்து நார்மல் தோசை மாவுல வந்து சேர்க்குறேன். அதனால தான் 2 தோசை அப்புறம் அந்த தக்காளி சட்னி வச்சு சூப்பராக வந்து டின்னரை சாப்பிட்டாச்சு. நல்லா அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தோசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லியை விட தோசை ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் என்ன மாதிரி தோசை சைக்கோ இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இட்லியும் பிடிக்கும், பிடிக்கலன்னு சொல்ல, ஆனால் அதை விட தோசை ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு. ஸோ அதான் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தோசைலாம் ஊற்றி சட்னி வச்சுட்டு பாத்திரத்தை கையோட கழுவி முடிச்சாச்சு வேலையை. கடைசியாக தண்ணி குடிச்சு தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளவுதான். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஷேர் பண்றேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்றேன். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.